எங்க பாட்டியோட கைப்பக்குவத்துல சுவையான தலைக்கறி குழம்பு எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நல்ல ருசியாக இருக்குது. செம்மறியாடு தலையை நல்லா நெருப்புல காட்டி கொஞ்சம் கூட முடி இல்லாம நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன முடியெல்லாம் சரியா க்ளீன் பண்ண முடியாது, அதனால இன்னும் நல்லா நெருப்புல காட்டி இப்போ க்ளீன் பண்ணிக்கலாம். நெருப்புல சுட்ட தலையை இப்போ தண்ணி ஊற்றி கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம். நெருப்புல சுட்ட வாடை வராமல் இருக்க கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து க்ளீன் பண்ணிக்கலாம், அப்பதான் அந்த ஸ்மெல் வராது. கழுவுனதுக்கு அப்புறம் நமக்கு தேவையான சைஸுக்கு ஏற்ற மாதிரி நல்ல துண்டு துண்டாக நறுக்கி எடுத்துக்கலாம். மூளை 100 கிராம் வெங்காயம், ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். தலைக்கறி குழம்புக்கு தேவையான மசாலாவெல்லாம் இப்போ பார்த்துடலாம். 50 கிராம் கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் லவங்கப்பூ, 100 கிராம் வெங்காயம், 2 டீஸ்பூன் பெருசீரகம் கசகசாவும் எடுத்துக்கலாம். 10 வரமிளகாய், இஞ்சி பூண்டு கொஞ்சம் பட்டையும் எடுத்துக்கலாம். சீரகம், கசகசா, லவங்கப்பூ, கொஞ்சம் பட்டை, இதை 4த்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இஞ்சியும் பூண்டையும் அரைச்சிக்கலாம். அது கூட வெங்காயத்தை சேர்த்து நல்லா பதமாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வரமிளகாயை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் கொத்தமல்லியும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பொட்டுக்கடலையும் தேங்காயும் சேர்த்து அரைச்சி அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தலைக்கறி குழம்புக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ தலைக்கறி எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சேர்த்து அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு அரைச்சி வச்சிருந்த இஞ்சி பூண்டு வெங்காயத்தை சேர்த்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். இப்போ தக்காளி அது கூட சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறம் நறுக்கி வச்சிருந்த தலைக்கறியை இப்போ அது கூட சேர்த்துக்கலாம். தலைக்கறியில் இருந்த மூளையை மட்டும் கடைசியாக கொதிக்கும் போது குழம்பு கூட சேர்த்துக்கலாம். இப்போ அதை கறி வணக்கும் போது சேர்க்க வேண்டாம். கறி அடி பிடிக்காம நல்லா வணக்கிக்கலாம்.
கறி வணங்கும் போதே தேவையான அளவுக்கு உப்பையும் மஞ்சத்தூளையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். இது கூட சீரக மசாலாவையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். ஓரளவு வணங்கினதுக்கு அப்புறம் அரைச்சி வச்சிருந்த கொத்தமல்லி இது கூட சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். இப்போ அரைச்சி வச்சிருந்த மிளகாயை அது கூட நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கறியை நல்லா வேக வச்சுக்கலாம். கறி நல்லா வெந்ததுக்கு அப்புறம் அரைச்சி வச்சிருந்த கடல தேங்காய் தண்ணியில் கரைச்சி அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த கடல தேங்காவோட வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணும். கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி தழையை அது கூட சேர்த்து குழம்பை இறக்கிக்கலாம். சூடான சுவையான தலைக்கறி குழம்பு இப்போ ரெடி. அடடடா நல்ல ருசியாக இருக்குது.